ஹலோ, நான் ஆறுமுகம் பேசுறேன். அண்ணா. யாரு? அண்ணா. பூஜாவா? அண்ணா, பேசுவியா அண்ணா என்கிட்ட? என்னம்மா இப்படிலாம் பேசுற? தாராளமா பேசுவேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்லைண்ணா. என்னம்மா, என்னாச்சு? உன்னை எதிரியா நினைச்சு வாழ்றவங்க கூட இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னம்மா சொல்ற? இல்லண்ணா, நான் முழுகாம இருக்க விஷயத்தை புரிஞ்சுக்காத இவங்க கிட்ட சொல்றதை விட உன்கிட்ட சொல்லணும்னு ஏன் நான் என் மனசு துடிக்குது. சந்தோஷமா? அவங்களுக்கு கோவம் என் மேலதான், உன் மேல கிடையாது. போய் தயங்காம சொல்லு போ. இல்லண்ணா. நான் சொல்றேன்ல, போய் சந்தோஷமா சொல்லு. சரிண்ணா. வச்சுட்டுமா? Wow! Congrats! I'm so happy, da. Congrats! மாமா, இங்க வாங்க. என்னம்மா, என்னாச்சு? கார்த்திக் அப்பா வர போறான். I'm so happy, da. I'm so happy, da. பூஜாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரிடா. சரிக்கா. உடனே ஜோசியரை கூப்பிடுங்க. இதோ உடனே வர சொல்றேன். என்னய்யா? ஒண்ணுமில்ல. நீங்க சொன்ன இந்த ஹோரையில தம்பி ஜாதகத்தையும் அவனோட பொண்டாட்டி ஜாதகத்தையும் வச்சு பார்க்கறப்போ பொண்ணு பிறந்தா ஓஹோன்னு இன்னும் 4 மடங்கு செல்வ செழிப்பு வரும். ஆனா புள்ளையா பிறந்தா சரி, அதை விட்டுருங்க. அதை ஒன்றும் இது பண்ண வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையே. சங்கடம் வேண்டான்னு பார்க்கறேன். ஆம்பளை பிள்ளையா பிறந்தா இந்த லோகத்தை பார்க்கறச்சே நீங்க தெருவுக்கு வந்துருவீங்க. இன்னைக்கு எப்படி என் குடும்பம் நடு ரோட்ல நின்னு தவிக்குதோ அதே மாதிரியே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன்னோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி அந்த பலி என்னங்கறத உனக்கு புரிய வச்சு எங்க அம்மா சமாதி முன்னாடி உன தலகுனிய வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கல. என் பேரு ஆறுமுகம் இல்ல, என் பேரு ஆறுமுகம். காத புத்ரா, பிரச்சனை தீந்துருமா? வயித்திலேயே தீத்தாத. மாமா, என்ன பேசுறீங்க? நான் சொல்லமா, இன்னைக்கு ஊரே சொல்லுது ஆறுமுகத்தோட வளர்ச்சி பத்தி. நாம ஒரு கடையை உடைச்சோம், இன்னைக்கு சிட்டில 4 கடையை உருவாக்கிட்டான். அதுக்காக இல்ல, ஜோசியர் சொன்னதை வச்சு பார்த்தா ஆம்பளை புள்ளங்கிற அறிகுறி தான் தெரியுது. எதிராளியோட வளர்ச்சியை வச்சு பார்த்தா மாமா, அதுவே பொண்ணா இருந்தா இந்த மாலினி முட்டாளாயிடுவா. மாலினி என்னைக்குமே முட்டாளாக கூடாதுன்னா எதிராளி வளர்ச்சியில கை வைங்க, தாய் வயத்துல இல்ல. நான் சொன்னபடி செய்யுங்க. வணக்கம் மேடம், என் பேரு பழனிசாமி. உங்ககிட்ட ஒரு சின்ன உதவிக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி மேடம். ஃபியூச்சர்ல அந்த இடத்துக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். இப்ப 20 லட்ச ரூபா மட்டும் தந்தா போதும். நல்ல ப்ராப்பர்ட்டின்னு சொல்றீங்க, ஏன் அதிகமா விலை போற இடத்த குறைஞ்ச விலைக்கு விக்கிறீங்க? நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமானதான் மேடம். எங்க அம்மாவோட எனக்கு பணம் ஒன்றும் பெருசு இல்லை. அம்மா ஆப்ரேஷனுக்கு நான் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எனக்கு பணம் கிடைக்கல. அதனாலதான் இந்த இடத்த நான் குறைச்ச விலைக்கு விற்கிறேன். சரி, உங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, நாங்க வெரிஃபை பண்ணிட்டு சொல்றோம். இல்ல மேடம், பணம் கிடைக்கலன்னா எங்க அம்மா ஆப்ரேஷனே நடக்காது. இல்ல சார். என்ன சார் நீங்க? அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, திரும்ப அதே சொல்றீங்க. பத்திரத்தை செக் பண்ணிட்டு கூப்பிடுவாங்க, கிளம்பி போங்க. ஆமா சார், நீங்க கொடுங்க, நாங்க செக் பண்ணிட்டு கூப்பிடுறோம். மேடம் இல்ல யாமினி, அந்த வழி எனக்கு தெரியும். இல்ல மாமா, லாயர் கார்த்திக் வரட்டும். இல்ல யாமினி, அப்புறமா அவர் பொய் சொன்னாலும் பரவாயில்ல, போட்டும் விடு. அம்மா பேரை சொல்லிட்டாரு. அண்ணே, தம்பி, இவர்கிட்ட பத்திரத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துங்க. சார் வாங்க. ரொம்ப நன்றி தம்பி. நல்லதுங்க. நீங்க சொன்னது உண்மைதாம்மா. ஆமா சார், அம்மான்னு சொன்னதும் பையன் ஆஃப் ஆயிட்டான். அவசரப்பட்டி ஆறுமுகம், இந்த லேண்டுக்கு வேல்யூவே இல்லையே. பக்கத்துல வேற சுடுகாடு இருக்கு. மத டாக்குமெண்ட் மாலினி பேர்ல தான் இருக்கு. எனக்கு தெரியும், ஊருக்கு வெளியே இருக்கிறதுனால யாரும் வாங்காம இருந்தாங்க. உன்னை ஏமாத்திட்டாங்க ஆறுமுகம். என்ன ஆறுமுகம், வேல்யூவே இல்லாத லேண்ட்.
என் கிட்னியை. God. அண்டமாயவனியாகி அரியுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகள். இப்ப நம்ம வாங்கின அந்த இடத்துல ஒரு சின்ன முருகன் கோயில் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. அந்த ஆறுமுகம் இந்த ஆறுமுகத்தை பார்த்துப்பான். இட்லி கடை வச்சு சில்லறை கணக்கு பார்த்தவன் வாட்டர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறானா? மிஸ்டர் ராமகிருஷ்ணன் மேடம், நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. திரும்பின இடம் எல்லாம் மாலினி வாட்டர்ஸ் தான் தெரியும். மூளை முடுக்கு விடாம எல்லா கடைகள்லயும் பாட்டில்ஸ் இருக்குங்க. ஓகே மேடம். அவன் பாட்டில்ஸ் எங்கன்னு பீச்ல ஊசி தேடுற மாதிரி தேடுறான். ஆறுமுகம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா கடையிலயும் மாலினி வாட்டர் ஸ்டாக்ஸ் டம்ப் பண்ணிட்டு போறாங்க. நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் தேட வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு மூளை முடுக்கெல்லாம் அடிக்கிட்டே போறாங்க. அடுக்கட்டும். ஆறுமுகம், அடுக்கட்டுமா? ஆட் ஏஜென்சி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுங்க. நல்ல எந்த சேனல் பார்த்தாலும் எந்த நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் ஒரே பேர் தான் மக்கள் மனசு வரைக்கும். அது மாலினி வாட்டர்ஸ். அவங்க போற வேகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விளம்பரமா போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் ஆரம்பம்? கொளுத்தட்டும். கொளுத்தட்டுமா? அக்கா, ஒரு குட் நியூஸ். நாலா பக்கமும் நீங்க போட்ட போடல ஆறுமுகம் வாட்டர்ஸ் எல்லாம் ஃபேக்டரிக்கே திரும்பி படிச்சுக்கா. இதெல்லாம் நடக்கணும்ன்றது தானே என் பிளானே. இனி அது இட்லி சாப்பிட வரவங்களுக்கு கை கழுவ யூஸ் ஆகட்டும். என்னப்பா ஆர்வம் அனுப்பிச்ச உடனே திருப்பி வந்துகிட்டே இருக்கு. இருக்கட்டும். என்ன இருக்கட்டும், வரட்டும், போட்டும், உட்காரட்டும்னுட்டு இப்படியே போயிட்டு இருந்தா மாலினி நம்ம வாட்டர் ஃபேக்டரிக்கு பூட்டு போடணும் அவசியம் இல்லப்பா. நாமளே பெரிய பூட்டை எடுத்து மாட்டிட்டு குண்டாஞ்சட்டி எடுத்துட்டு அடுத்த ரோடு பார்த்து போயிடுவோம். கார்த்தி, சொல்ல ஆறுமுகம். மாலினி நம்ம ஃபேக்டரி அழிக்க எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க? ஒரு 5-6 கோடி இருக்கும். இப்ப அந்த கதையெல்லாம் எதுக்கு? ஆகிற கதையை பாருங்கன்னா ஏதோ கதை பேசிட்டு இருக்கீங்க. இதுவும் கதை தான். மக்களுக்கும் மாலினிக்கும் நடந்த கதை. நாளை காலையில பேப்பரை பாரு. எப்படி 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 இந்த விஷயம் வெளில வந்துச்சு? கவர்மெண்ட் இடத்துல வாட்டர் ஃபேக்டரி கட்டின விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கு தெரியும்? அதாம எனக்கும் புரியல. பழகின தோஷம். ஃப்ரெண்டுன்னு எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ அது நமக்கே வினையா வந்துருச்சு. மேடம், வாட்டர் ஃபேக்டரி முன்னாடி குப்பத்து ஜனங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களாம். இப்பதான் ஃபோன் வந்தது. ஓ காட். சாரி மேடம், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இமிடியேட்டா இந்த இடத்தை வெக்கேட் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். சாரி சார், ப்ளீஸ் கொஞ்சம் கேட்ட க்ளோஸ் பண்ணுங்க ப்ளீஸ்.